ஆட்சியில முறைகேடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது தொடர்பா நீங்க புகார் அளிக்கலாம்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. எதன் மூலமா புகார் அளிக்கலாம், எப்படி புகார் அளிக்கலாம் என்பது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ற தகவலோட செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்வது என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையோடு நடைபெற்று வருவதாகவும், ஆனா கடந்த ஆட்சிகள்ல தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை PWD, அதே போல ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, இந்த துறைகள்ல ஊழல்கள் திட்டமிட்டு நடைபெற்றிருக்கிறதாகவும், விதிமீறல்கள் இருக்கிறது, இதற்காக லஞ்ச தொகையெல்லாம் முறைகேடாக பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் தன்னுடைய கவனத்துக்கு வந்திருப்பதாகவும், அதே நேரத்துல பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறையில ஒப்பந்ததாரர்களை ஏமாற்றி அவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுப்பதாக வாக்குறுதி எல்லாம் கொடுத்து அவர்களை பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை ஏமாற்றி இருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னிடமே நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் உடைய கவனத்துக்கெல்லாம் நாங்கள் எடுத்து சென்றிருக்கோம். அதே நேரத்துல அமைச்சரான என்னிடம் இது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பல புகார்கள் என்னிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள்லாம் புகார் கொடுக்க தொடர்ந்து விரும்பினால் அவர்கள்லாம் என்னிடமோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையிடமோ புகார் கொடுக்கலாம். அமைச்சரான என்னிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்றால் நேரடியாகவோ அல்லது minister.ewd.sd.tn@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்காரு. புகார் தெரிவிப்பது பற்றிய விவரங்கள் பாதுகாப்போடு வைக்கப்படும். அவர்களுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பும் வழங்கப்படும். விரைவில் அவர்கள் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில தமிழக அரசு ஈடுபடும். இனி வரும் காலங்களில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில முறைகேடுகள் எதுவும் நடைபெறாது. ஒப்பந்தங்கள் அனைத்துமே நேர்மையுடன் வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும். ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் யாராவது புகார் கொடுக்க விரும்பினால் என்னிடம் நேரடியாகவோ அல்லது இந்த மின்னஞ்சல் மூலமாகவோ புகார் அளிக்கலாம், இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய காவல்துறை மூலமாகவும் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறதா அமைச்சர் ஆதவ்